சாங். இந்த பாட்டு எங்க படத்துல நல்லா இருக்கு. இது யார் மியூசிக்ல என்னையா என்ன சொல்ல வர்ற? டும்பட கட்டைங்க இருக்குதா? ஒரு பொம்பளை பிள்ளை மேல வந்து இடிக்கிற ஒரு சூடு தானே இருக்கையா? சூடு இருக்கனாலதான் வந்து இடிச்சேன். பிறந்த நீ தானே? இல்ல பிறக்கல. ஒரு அம்மா பிறந்த நீங்க தானே? ஒரு அம்மா தானே பெத்தாங்க உங்களை? எல்லாத்தையும் ஆட்டுக்குட்டி அம்மா தெரியுதுல. அப்புறம் பொம்பளை பிள்ளை வந்து இடிக்கிறீங்க நீங்க. இடிப்பேன், நான் அடிப்பேன், இடிப்பேன், நான் அடிப்பேன். கேட்க ஆள் அடிச்சுட்டு இருந்தீங்களா? என்ன ஐயப்பன் மோதுறாங்க. அவதாரம் போட்டுருவேன். ஐயப்பனுக்கு சண்டை. இது ஊரே வேடிக்கை பார்க்குது. ஜாமீன் சண்டை கொடுக்குறோம், சேர்ந்துக்கிறோம். உனக்கு தேவையா? ஹலோ, உனக்கு அடிக்கத்தான் செய்வேன். நான் அடிக்கதான் செய்வேன். நான் கட்டி பிடிப்பேன், நான் கடிப்பேன், நான் முத்தம் கொடுப்பேன், நான் உதப்பேன், நான் கற்பழிப்பேன், நான் மிதிப்பேன், கசக்கி புளிக்கி நசுக்கி வீறிடுவேன். கற்பழிச்சதுக்கு அப்புறம் அது கசக்குனா புழிஞ்சான்னா கற்பழிச்சதுக்கு அப்புறம் தானா கசித்தான் கிடக்கு. ரொம்ப பேசுறீங்க நீங்க. ஹலோ, எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லித்தான் கொடுத்துருக்காரு. என்ன? ராத்திரி 10 மணிலிருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் மன்னார்குடி சாந்தி உன் பொண்டாட்டி, நீ என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லித்தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கு. நான் செய்யத்தான் செய்வேன். எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துதான் கூட்டு வந்திருக்காங்க. 9 மணில இருந்து நைட்டு 9 மணில இருந்து விடிய 6 மணி அதிகமா நீ வச்ச ஆளு. என்ன வேணாலும் சொல்லுவாப்ல, செய்வாப்ல, கேட்பாப்ல, எடுப்பாப்ல, வப்பாப்ல, தொடப்பாப்ல அப்படின்னு சொல்லிதான் கூட்டு வந்திருக்காங்க. கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. உனக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. எடுப்பாப்ல வெப்பாப்ல, எடுப்பாப்ல வெப்பாப்ல சொல்லியிருக்காங்கல்ல. பேக்க எடுக்க வைக்க, பேக்கில் வச்சாலும் ஃப்ரண்ட்ல வச்சாலும் வைப்பேன், எதுல வைப்பேன். டீ வாங்கி கொடுக்க வேண்டாம், நிப்பாட்டிக்கிறங்க. ஆம்பளை பிள்ளைன்னு பாக்குறேன். ஆம்பளை பிள்ளை பாத்துட்டு இருக்கேன். நான் வேற மாதிரி ஆகிறேன். ஆண் பிள்ளைனா சாந்தக மரியாதை கொடுத்து நின்று பாத்துட்டு இருக்கேன். மரியாதை கொடுத்து கிழிச்ச நீங்க மரியாதை கொடுத்து போதும். வாய் அடக்கும் முதல்ல நீங்க வாய் அடக்குங்க. பொம்பளை இப்படி பேசக்கூடாது. ஆம்பளை தருக்குறான். ஆம்பளை பேசுனா அட்டை தருக்குற பொம்பளை பேசுனா சரித்திரம். ஏய், பேச பிறந்த ஆண்மகன், பேச பிறந்த ஆம்பளை பொம்பளை இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். உன்னை வச்சு பிழைக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்க முதல்ல. இந்த மலை எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், தூங்கும் போது தலையில கல்லறைக்கு போட்டு கொன்றுவேன். அடி எழவே உன்னை மாதிரிலாம் எனக்கு பொண்டாட்டி வரும் கிடைச்சான்னு வச்சுக்குவேன். உன்னெல்லாம் மனவரில் தாலி கட்டும் போது கூட ஒரு முடிச்ச போட்டு சுருக்கு வச்சு தூக்கிடுவேன். உங்களை மலை எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு வர இன்னைக்கே காப்பியில் வச்சுட்டு போட்டு கொன்றுவேன். உன்னை மாதிரிலாம் எனக்கு பொண்ணு கிடைக்க வச்சுக்கேன். நீ காப்பி கொடுக்கும்போது வாங்கி கீழே வச்சுட்டு உங்க உட்கால கூட்டிட்டு ஓடிடுவேன். அக்கா இல்லையே, உன் தங்கச்சி இருப்பான்ல, தங்கச்சி இல்லையே, உங்க அம்மா இருக்கும்ல, அம்மா இல்லையே, அம்மாச்சியாவது இருக்கும்ல, அம்மாச்சி இல்லையே, ஒருத்தையும் இல்லாம ஒத்த கல்யாணம் கிடப்பனீங்க. பக்கத்து வீட்டுக்காரைய கூட கூட்டிட்டு ஓடு. கொண்டுவாங்க, போலீஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. நிப்பாட்டு நிப்பாட்டுங்க. கேளு, முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்ன? ஆண்மகனுக்கு மரியாதை கொடுக்கறத பொம்பளை, அதை மதிச்சு நடந்துக்க. 5 வயசு பையன் ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வரான்னா 50 வயசு கிளவி காலம் நீட்டி இருந்தானாக்கா ஆம்பளை பையன் வர்றான்னு காலம் மடக்கணும். அதுதான் பண்பாடு, மரியாதை. நம்ம பேரன் தான் நம்ம மகன் தான் வர்றான்னு காலம் நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னா என்ன தெரியுது? நாங்களா பார்த்து உங்களுக்கு கொடுக்குறோம் மரியாதை. கொடுக்குற மரியாதை கொடுக்கணும், அதுதான் சட்டம். ஏன் கொடுக்க கூடாது? நீட்டிட்டே இருந்தா நீங்க ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டம் அந்த காலத்துல எழுதிவிட்டான். எப்படி? ஆம்பளைக்கு பொம்பளை அடங்கித்தான் போகணும். அதெல்லாம் அந்த காலம். ஏன் இந்த காலத்துல உங்களுக்கு இருக்கிற கால் கை எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்க மண்டை எல்லாம் எங்க இருக்கு, உங்களுக்கு இருக்கிற தைரியம் எங்களுக்கு இருக்கு. நீங்க பாக்குறவரை நாங்க பாப்போம். எங்களுக்கு இருக்கிற எல்லாமே உனக்கு இருக்கா? இருக்கு, ஆனா ஒண்ணு இல்ல, ஒத்துக்கிறேன். என்ன இல்ல? அதான் எது சொல்லு. மீசை. உங்களுக்கு இருக்கிற கை எங்களுக்கு இருக்குன்னு, உங்களுக்கு இருக்கிற கால் எங்களுக்கு இருக்குன்னு, அதே மாதிரி எல்லாமே இருக்கா? ஆமா, மீசை. இந்த கல்யாணம் சொல்லாத. உங்களுக்கு மீசை இருக்கு, எனக்கு மீசை இல்ல. நாங்க சிறச்சிட்டோம்னா நாங்களும் நீங்க பாக்குற ஏன் அதிகமா பேசுறீங்க? நீங்க பாக்குற வேலை நாங்க பாப்போம். நாங்க பாக்குற வேலை உங்களால பார்க்க முடியாது. தெரிஞ்சுக்க பாப்பா, 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். சரி, பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ளடான்னா. கோடினா என்ன? துணி. புது துணி, அதான் கோடி. அது எது வரைக்கும் புது துணி? ஒரு செலவை ஒண்ண வரைக்கும் தான். அப்புறம் அது பழைய துணி தான். அது மாதிரி குமரிங்கிறது எது வரைக்கும்? ஒருத்த புள்ள பக்கம் வரைக்கும் தான். ஒரு புள்ள கொடுத்துட்டு அவனை கழுத்து முன்னே மூலையில வெளிப்படுவாங்க. நாங்க அப்படி இல்ல. 80 வயசுலயும் நரச்ச மிசையை முறுக்கி விட்டு மனவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆம்பளை பையலுக்கு உண்டு. தெரிஞ்சுக்க. 1000 குட்டி சோற தாண்டறேன்னு சொன்னீங்களே, எத்தனை குட்டி சோற தாண்டாலும் எங்க கிட்ட தான் நீங்க வந்து ஆகணும். புரியுதா? எனக்கு புரியல, நீ என்ன சொல்ற? 1000 குட்டி சோற தாண்டாலும் எங்க கிட்ட தான் வரணும். அது எப்படி உங்ககிட்ட வரணும்? அதான் என்ன, அந்த பொம்பளை கிட்ட தான் போறீங்க. 1000 குட்டி சோற தாண்டி அப்படி சொல்லு. குட்டி சோறுன்னு சொல்றது பொம்பளைக்கு தான் சொல்றான். ஆமா, 1000 பொம்பளைகிட்ட போனாலும்
சொல்லாம தான் 1000 குட்டிச்சவரு தாண்டினாலும் சொன்னேன். 1000 பொம்பளைட்டு போனாலும் ஆம்பளைக்கு பேரு ஆம்பளை தான். பொம்பளை அப்படி போனாக்கா அதுக்கு பேர் என்ன தெரியுதுல? நாங்க தலை நிமிர்ந்து தெரியுதுல்லன்னு என்னை கேட்காத, நீ தெரிஞ்சுக்க. கேளுங்க, எதுக்கு 1000 ஆம்பளைக்கு நான் போவேன்னு சொல்ல முடியுமா? என்னத்துக்கு நாங்க போறோம்? ஏங்க அப்படியெல்லாம் போன்னு வச்சாங்களேன். என்னத்துக்கு போறோம்னு கேட்காத. ஆம்பளை செய்யறது நாங்க செய்வோம், நாங்க சரிக்கு சமம். நீ இல்ல நீ செஞ்சு விடுவியா? எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு, உங்களுக்கு சட்டம் இருக்குங்க. அதான் எது சொல்றேன்னா, நீங்க போவியான்னு கேக்குறீங்களே, நாங்க தலை நிமிர்ந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தலை குனிஞ்சு போகணும். ஆனா நாங்க தலை குனிஞ்சு போனோம்னா தான் நீங்க தலை நிமிர்ந்து போகணும். முதல்ல இன்னைக்கு 50 பேரும் தலை குனிஞ்சுதான் திருறேன். ஆம்பளை பொம்பளை 50 பேரும் செல்போனை கழுத்துல வச்சுட்டு இப்ப குனிஞ்சதான் திருறாங்க. அதுல யாரு குனிஞ்சா நிமிந்தாப்புல இப்ப பேச்சு இல்ல. நான் கேட்கிறேன், ஆம்பளை செய்யறத பொம்பளை செஞ்சு விடுவியா? பொம்பளை செய்யறத ஆம்பளை முதல்ல செய்ய முடியும்னு சொல்லுங்க. முடியும். நான் தான் தைரியமா சொல்றேன்ல, நீ செய்யறதுனால செய்ய முடியும். அதாவதுங்க, நான் செய்யறத நீ செஞ்சு விடுவியா? எங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு, உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு சொன்னா இல்லையா? எங்களுக்கு கண்ணியம் கட்டுப்பாடு. நான் சொல்றேன், சட்டை இருக்கு டவுசர் இருக்குலாம் நான் கேட்கல. ஆம்பளைக்கு பொம்பளை சமம் நீ இல்ல. அப்ப நான் செய்யறத நீ செய்யணும்ல, செய்வியா? செய்வேன். மாட்டிக்கிடுவேன். கூட்டத்துல சொல்லி விட்டு வாயை கொடுத்துட்டு இதை புண்ணாக்கணும் கதையா மாட்டிக்கிடுவேன். நீங்களும் மாட்டிக்கிற கூடாது. சரி பாத்துக்கிறோம். நான் தைரியமா ஒத்துக்கிட்டேன். நீ செய்யறத நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீல? நான் செய்யறத செய்வேன். நீல நான் ஆம்பளை, நான் பொம்பளை. நினைச்சா இதே நேரத்துல ஒரு நிமிஷம் பொழுதுல இந்த சட்டை டவுசர் கலட்டி எரிஞ்சிட்டு ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த ஊரை 30 ரவுண்ட் அடிச்சு வருவேன். எங்க நீ வா கோமணம். இங்க பாருங்க, ஆதி காலத்துல அப்படி எல்லாருமே ஆண் பெண்ண அம்மன் போடுறது தெரிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. புரியுதா? ஆதி காலத்துல தெரிஞ்சான், பாதி காலத்துல தெரிஞ்சாலாம் கேட்கல. இப்ப போட்டி உனக்கு எனக்கு. நான் கோமணம் கட்டி வருவேன், நீ வருவியா? போவேன். ஆனா உங்களோட பார்வை வந்து நீங்க பெத்த புள்ள மாதிரி எங்களை நினைக்கணும். உங்களோட கூட வந்து அக்கா தங்கச்சி மாதிரி நீங்க நினைக்கணும். உங்களை பெத்த அம்மா மாதிரி எங்களை நினைக்கிற மாதிரி தான் சொல்லுங்க. நாங்க போய்ப்போம். எனக்கு புரியலையே. என்ன வேணும் சொல்றேன்? கோமணம் கட்டி போறேன். நீங்க பெத்த புள்ள மாதிரி எங்களை பார்க்கணும். சரி. உங்களோட கூட வந்து அக்கா தங்கச்சி மாதிரி எங்களை பார்க்கணும். உங்களை பெத்த அம்மா மாதிரி எங்களை நினைக்கணும். அப்படி நினைக்கிற மாதிரி நாங்க போய்ப்போம். நீ கோமணம் கட்டி போற, நான் அப்படி நினைக்கிறேன். அதானே நினைக்கிறேன். போ. மறுபேச்சு இல்ல. சரியா? நீ சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன்ட்டேன். சரி போ. கோமணம் என்ன வாயால சொன்னா ஒத்துக்கணுமாக்கோ? அப்புறம் பக்கத்துல எழுதி போடுமா? தாய் குழந்தை உட்கார்ந்துடா, அவங்க சொல்லட்டு நான் போறேன். இந்த கதை அந்த கதை இந்த கதை இருக்குமா? நான் கோமணம் கட்டி போகல, பங்காளி சொல்லட்டும் நான் சொன்னா. நாங்க தைரியமா அப்படி சொன்னோம். என் பங்காளி பூரா உன்னை கூட பிறந்த தங்கச்சியா, பெத்த பிள்ளையா, பெத்த தாயா உன்னை நாங்க பாக்குறோம். நீ கோமணம் கட்டி போறேங்க. சொன்னீங்க எங்க தாய்மார்கள் உட்கார்ந்து அவங்க கேளுங்க. நீங்க அவங்க சொன்னாங்க உனக்கு எனக்கு நீ ஏன் கூட்டத்துல எழுந்து விடுற? அப்புறம் நீங்க உங்க பங்காளியை கூப்பிடுறீங்க. நீ சொன்னதுனால நான் சொன்னேன். என்ன சொல்ல வாயில பேசுறேன். சரிங்க, நீங்க வாயா சொன்னா ஏத்துக்க முடியாது. போக நினைச்சு எப்படியே போக, நீங்க அது மாதிரி நினைப்பீங்களா? சரி, நாங்க தான் பாக்குறோம்ட்டு. அப்புறம் இதுக்கு மேல என்ன வச்சு விடுற? உன்னால சொல்ல முடியல. வேற மாதிரி பாப்பீங்க. சொல்லிட்டேன், செய்ய முடியல. அதுதான் ஆம்பளை பையன். ஏன்னா புடலங்காக்கு புடலங்கன்னா உத்து பாக்குற ஆளு ஆம்பளை. நீங்க கேட்ப மாட்டாங்க, நம்ம மாட்டோம்ங்க. புடலங்காய்க்கு சிலை கட்டினா ஏன் பாக்குறான்? என்ன மயிருக்கு புடலங்காய்க்கு சிலை கட்டிருக்காங்க அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணி பாக்க வேணாமா? அப்படி பாக்குறானே ஆம்பளை. சரி தெரிஞ்சுக்க, வாய்களே பேசாத. போவோம், எங்களுக்கு ஒரு நேரம் இருக்கு, ஒரு காலம் இருக்கு, ஒரு டைம் இருக்கு. எப்ப? ராத்திரி 3 மணிக்கா? எப்படி நாங்க ஒரு கணக்கு வச்சிருப்போம், அந்த அதுபடிதான் போவோம் நாங்க. வள்ளல் தெரிஞ்சு வச்சா என்ன தெரிஞ்சு போச்சு? வாய் பேசுன போக மாட்டேங்குது, முடியலன்னு தெரிஞ்சு முடியலன்னு சொல்ல போறேன். இரு, இவ்வளவு வாய் பேசல. இப்ப நீ சொல்லு, நான் செய்யறது நீ செய்யான்னு சொல்லு. செய்யலைன்னா இந்த இடத்துல சுருக்கப்பட்டு தும்புறேன். உங்களால புள்ள பார்க்க முடியுமா? இது ஒரு பேச்சு. 10 மாதம் சொன்னது என்னங்க சாதாரண சொல்றீங்க? இது ஒரு பேச்சியா? இதுக்கு வேற கைது அடிக்கிறீங்க. ஆமா, புள்ள பார்க்கறதா ஒரு பேச்சாக்க. என்னங்க சாதாரண சொல்றீங்க? மேடைக்கு வந்துட்டா வாக்கி வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நீங்க இந்த மேடையில நின்று பேசுறியா? ஆர்பி ஹரிகரன் ஒரு பேர் வாங்கிருக்கீங்கன்னா ஒரு பெண்ணு தான் காரணம். வெக்காம நீங்க எப்படி வானத்துல இருந்து குதிச்சியலோ? நீ என்ன இப்ப பொம்பளையாளுக்கு சப்போர்ட் பண்ற? நீ வாடி நீ இருமுடி கட்ட தான் வரணும். 1000 ரூபாய் அவதாரம் போடுறேன். பரவாயில்ல, 2000 போட்டாலும் போறேன். நியாயத்தை பேசணும். துணிஞ்சிட்டான். நாட்டுக்கு பேரே தாய் நாடுங்க. இன்னைக்கு இந்த பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு ஆளுக்கு பொம்பளையாக போறா எதிர்த்து நாங்க 10 மாசம் வந்து பக்கற நீ பக்கறியா? இது ஒரு கேள்வியா வச்சிருக்கீல்ல? இன்னைக்கு இந்த கேள்விக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன். எந்த பொம்பளை இந்த வார்த்தை கேட்கப்படாது. என்னை புள்ள பக்கறான்னு கேட்டல, நான் பெக்கிறேன். மறுபேச்சு இல்ல. 10 மாசம் சுமக்கணும். அந்த பேசலாம் இல்லையா? விரண்டு படுக்க முடியாது. 20 மாசம் சுமக்கிறேன். நான் புள்ள பெக்கிறேன். புள்ள பெக்கிறேன்ட்ட சரி வாய் பேசாத. சரி சொல்லுங்க. நான் புள்ள பெக்கிறேன். சரி என்னை மாசமாக்குவா. ஒரு நிமிஷம் அதெல்லாம் பேசக்கூடாது.
நீ வா என்னை மாசம் மாத்து பங்காளி என்ன பங்காளி சொல்றது என்னை மாசம் மாத்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஓட முடிஞ்சா மயிர் ஒத்து முடிஞ்சா புரியல விளக்கம் கொஞ்சம் புரியலையா ஐயப்ப சாமி பார்க்க மாட்டேன் சாமிக்கு சண்டை ஊரே பாக்குது. என்ன மயிர் கும்புறேன் சாமி என்னை மாசம் மாத்து பொறுமை என்ன பொறுமை நான் கேட்கிறேன் உங்க தகுதி என்ன தரம் என்ன கொஞ்சம் பொறுமையா இருக்கு என்ன அதுக்கு உங்க தகுதி தரத்துக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீங்க எல்லாம் தலையிட்டுக்கிட்டு கொஞ்சம் வேணா பொறுமையா இருங்க கொஞ்சம் நல்லா இருக்கு குருசாமி சொல்றாருல சாமி சொல்றதுல அம்மா சாந்தி என்னை மாற்றமாக்கு சும்மா இருக்கு நான் பாத்துக்கிறேன் நீ ஒரு மயிர் புடுங்கடா சீ, எத்தனை பேர் கலந்துருக்கீங்க இது மாதிரி? நீ போறியா இல்லையா போகல இருக்குதான் வந்தியா வேணாமா எத்தனை பேர் கலந்துருக்கீங்க இது மாதிரி? இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க சாமின்னு சொல்லும் போது சாமி, நீங்க ரெண்டு பேரும் பெரிய குருசாமி நீங்க எதுக்கு இந்த சின்ன வாரம் இந்த வாரம் ரொம்ப தரமா இருக்கிறீங்க அம்மா என்ன ஆகுமா சாமியா சேர்த்துட்டீங்களா? நீங்க 3 பேரும் சாமி நான் ஆசாமி என்னை மாட்ட மாட்டேன் ஏற்கனவே நீ மாசம் பார்த்தாண்டா இருக்க அது எப்ப தெரிஞ்சு ஆகும்னு தெரியல சரி, நீங்க 10 மாதம் சுமக்கிறது இருக்கட்டும். ஒரு நாள் உங்க வயித்துல ஒரு செங்கங்கல்ல கட்டிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அலைங்க பாப்போம். சரி. அதை உங்களால சுமக்க முடியும்னு பாருங்க, அப்புறம் மாசமாக்குறவங்கள. இப்ப காமிச்சனாக்கா நீ மாட்டிக்கிடுவ நான் சமந்துக்கிட்டு இருக்கேன் நீ சுமக்க சுமந்து வயித்தை மட்டும் சுமக்குறீங்க, நாங்க உள்ள உள்ள ஒரு உயிரை சுமக்குறோம். மயிறு தெரியுமா? சுமந்துறீங்க. இந்த உயிரை குடுக்கறதே நாங்க தான் அதான் அப்படி சுமந்து பத்தாம நீங்க இப்படி நிக்கிறீங்க, தெரியுமா உங்களுக்கு? நான் பெக்கிறேன்னுட்டேன் ஆ. நீ என்னை மாசம் ஆக்கிவிடு ஆ. நான் பெக்கிறேன் உங்களுக்கு கர்ப்ப பை இருக்கா? கர்ப்ப பை இருக்கா? அட கருப்பு பையிலன்னா ஒரு மஞ்சள் பை கூட வரலாம் போகுது ஓ, மஞ்சள் பை கருப்பு இருக்கா? பையில கூட பெக்கிறேன் நீ என்னை மாசமாக்குவா என்னை நீ மாசமாக்கினாலும் உன்னை மாசம் நான் ஆக்கினாலும் நீ தான் புள்ள பக்கணும் நல்லா தெரிஞ்சுக்க என்னை மாசம் ஆக்கிவிடு நீ முடியாதுல்ல உங்களால? உங்களால முடியாதுல்ல? உன்னால மாசமாக்க முடியாதுல்ல எது? இன்னைக்கு உங்களால இந்த வார்த்தை சுமக்க சொல்லுங்க. முடியாது. சரி விடுங்க, எப்படி பெப்பீங்க? எப்படிங்க, எந்த வழியா பெப்பீங்க? இது எந்த வழியா பெப்பீங்க? இப்படியே நரிக்குடி வழியா பெற்றுட்டு அப்படியே ஊர் போய் சேர்ந்துடுறேன் நீ எந்த வழியா பெப்ப காரக்குடி வழியா போய் பெப்பியா ஹலோ, என்ன ஹலோ எனக்கு கதை சொல்றீங்களா? என்ன கதை? இதே அங்க போய் வைக்கிறாங்க. இது எந்த வழியா பெப்பீங்கல்ல? வயிற்றுல இருந்து எந்த வழியா பெப்பீங்கன்னு கேட்டேன். நீ எந்த வழியா பெப்ப நீ எந்த வழியா பெப்ப உங்க அம்மா எப்படி உங்களை பெத்தாங்களோ அந்த வழியா நான் பெப்பேன். அது மாதிரி உங்க அம்மா உன்னை எப்படி பெற்றாலும் அது மாதிரி நானும் பெப்பேன் ஆ சரி, அப்படியா? சரி, எப்படி பால் குடிப்பீங்க? நீ எப்படி கொடுப்ப நான் எப்படின்னா ஏன் உங்களுக்கு தெரியாதா? பால் குடிச்ச உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுன்னா நான் என்னமோ உங்களோட பால் குடிச்ச மாதிரி உங்க கிடக்கு அம்மா கிட்ட பால் குடிச்சீங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? பால் குடிக்கும்போது எந்த பிள்ளைக்கும் தெரியாது சரி, அது விவரம் தெரியாது யாரு? பின்னாடி பெரிய ஆளாக இப்படிதான் கொடுப்பாங்க. பரவாயில்ல, இப்படிதான் கொடுப்பாங்க. நானும் இப்படியே கொடுப்பேன் என்ன என்ன பால் என்ன என்ன கேட்கிறேன் பால் வருமா? சப்பி பாரு வருதா இல்லையா சரி. ஹலோ, ரவி பேசுறீங்க. அதெல்லாம் என்கிட்ட இப்ப நீ சொன்னு வச்சுக்க என்ன? சட்டையை கழட்டினா உன்னைய காட்டுல எனக்கு தான் பெருசா இருக்கு பாத்துக்க இது பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் இருக்காங்கன்னு அப்ப வந்து பாத்துக்க தெரியும் என்னது? இன்னைக்கு ஆம்பளைட்டு போட்டு ஓட்டி ஜெயிக்க முடியாது பொம்பளை நீங்க போட்டி போடாதீங்க. இவங்க மேல கை வைக்கிற வர வேண்டாம். கீழே வைக்கவா என்ன வெட்டிடுவேன். ஆளை பாரு தொடப்படாதான் ஆமா. அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு பேசாம தான் கிடந்தேன் அது அன்னைக்கு. ஓ இன்னைக்கு என்ன இன்னைக்கு வந்து புதன்கிழமை, எலியாம. விரதமா இன்னைக்கு முதல்ல சொல்லி புரட்டாசி தொலைப்படாது விரதம். புரட்டாசி சனிக்கிழமை தான் இருப்பாங்க நீங்க வெள்ளிக்கிழமை சேர்ந்துருப்பாங்க புரட்டாசி ஃபுல்லா விரதம். பரவாயில்ல உனக்கு நான் மன்னிச்சு விடுறேன் ஆ. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க வியாபாரம் பார்த்துருக்கு. என்ன பண்ற வியாபாரம். தொழில் பண்றியா வாட் பிசினஸ் ஏந்த பழம். ஓ கம் ஆன் டெல் மீ கம் ஆன் படி சட்டை. என்ன பழம் இழந்த பழம் இழந்துட்டியா இலந்தை பழம். இலந்தை பழம் இந்த உருண்டை உருண்டை இருக்குமே ஹலோ, சாப்பிட்றீங்களா இல்லையா? உள்ள கூட ஒரு கொட்டை இருக்குமே தானே ஆமா. நமக்கு நான் புழு தலைமையா தானே கண்டிப்பா தள்ளும் இலந்த பழத்தையும் மொச்ச பயிரையும் இருக்குல தான் சாப்பிடணும் அதான் முறையே சரி இலந்த பழம் தானே ஆ, யார் பழம் ஏன் மட்டும் பழம்? உன் பூட்டு பழம் உன் சாவி பழம் தான் சொல்லக்கூடாது யார் பழம் ஏன் பழம்? ஏன் பழம்? ஓம்பளமா இலந்த பழமா ஓம்பளமா ஏன் பழம்? இப்ப இலந்த பழம் இல்ல இலந்தை பழம் என்னோட பழம். சந்தையில போய் இலந்த பழம் வாங்கன்னு சொல்லுவியா இல்ல ஏன் பழம் வாங்கன்னு சொல்லுவியா இலந்த பழம் தானே சொல்றேன். அப்ப அது யார் பழம் நான் வச்சிருக்கிறதுனால என்னோட பழம் இலந்த பழம்.
பழம் என்னோட, விளக்கு உன்னோட. அதாவது தண்ணி உன்னோட, கொம்பு என்னோட. அதானே? ஆமா. அதைத்தான் கேட்டேன். எழுதுமா இங்க வந்து உம்மா. நான் மட்டும் தான் வந்திருக்கேன். எழுதுமா இங்க. நான் பால் குடம்லாம் எடுத்து முடிச்சுட்டேன். இப்ப சபரிமலைக்கு தான் மாலை போட்டிருக்கேன். ஆத்தா வந்து இறங்கல ஆத்தால இறங்குற அப்பத்தால இறங்குறேன். இப்ப பார்த்தா எனக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி வேன்ல வரும்போது பாத்தீங்களே அது இல்ல, அதுக்கு முன்னாடி வேன்ல ஏறும்போது பாத்தீங்களே. நீ வேன்ல ஏறியோ எங்க ஏறியோ அதை நான் கேட்கல. சரி. இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. சின்ன வயசுல அது இல்ல, நான் கண்டுபிடிக்கவா? கிட்டவா கிட்டவா, பயப்படாது, சும்மா வா. ரைட்டு, வாயை தர, நல்லா தர, அப்படியே உட்காரு. இது உட்கார்ந்து விட்டாங்க. அந்த கடவாப்புள்ள இருக்குங்க. ரைட், கடவாப்புள்ள ஒண்ணு சொத்தையா இருக்கா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? லூசு எப்படி வாயை திறக்க சொல்லி பார்த்தாருல. சரி, இது பார்த்தது. சரி, பார்க்காதத சொல்லவா? சொல்லுங்க. உன் முதுகுல மாங்காய் சைஸ்க்கு ஒரு மச்சம் இருக்கா? அட ஆமா, எப்படி தெரியும் உங்களுக்கு? இருக்கா? ஆமா. அவர் சொல்றேன் ஆமா இருந்தா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இருக்கு அப்படி சொல்ற. அட இல்ல இல்லையா? இல்ல. இறங்கி வாடா, சட்டை கலரா. அவர் கூப்பிட்டோட போறீங்க, உனக்கு தெரியாதா? கேட்டாங்களா? இருக்குங்க இருக்குங்க இருக்கு இருக்கு இருக்கா? ஒத்துக்கிறியா? இருக்கு இருக்கு. சரி சரி, அடுத்தது ஒன்று சொல்றேன். உன் ஜஸ்ட்ல எது ஜஸ்ட் நெஞ்சில பாயாசத்துல போடுவோங்கள திராட்சை, ஆமா, அது மாதிரி 2 மருவு இருக்கா? சின்ன பிள்ளையில முடியெல்லாம் கட்டி விட்டுச்சுங்கம்மா உதுர்ல. நான் கட்டுக்கம்பியெல்லாம் கட்டி விட்டு பார்த்தேன், உதுரவே இல்லை. கட்டுக்கம்பி கட்டியுமா இருக்கா? இல்லன்னு சொன்னா ஆராய்ச்சி வருது, ஆளு ரெடியா இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு இருக்கு. இருக்கா? ரெடியில இருக்கேன். ஏன்னா கையா அசைக்கா கட்டி முடியல, இந்த லைட் வெளிச்சத்துல பார்க்கறது ஒரு வித்தியாசமா இருக்குன்னு இருக்கா? ரைட், இப்ப அடுத்து கேட்கிறேன் பாரு. உன் இடுப்புக்கு கீழே தொடைக்கு மேல இவ்வளவு நீள வெட்டுக்காய தளர்ந்துருக்கா? இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. ரைட், இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படி கேளு. நீ கைப்பிள்ளையா இருக்கும் போதே கைப்பிள்ளையா இருக்கீங்களா? உங்க அம்மாவும் நானும். என்ன சொல்றீங்க சித்தப்பா? சிச்சி, அவ்வளவு லொப்ப போயிடலாம் நானு. அதல்ல, உங்க அம்மாவும் நானும் அக்காலும் தம்பி
நீ ஓ நீ எனக்கு அக்கா மக. அப்படிங்களா? அம்மா என்னை தான் உனக்கு கட்டி வைக்கணும்னு அப்பவே ஆசையா இருந்துச்சு. அப்படியா? ஒப்பஞ்சாக்கள் ஒரு தெல்லவாரு பையன் ஒத்துக்கவே மாட்டான். ஏன்? சம்பாதிச்சுட்டு வர சொல்லு, சம்பாதிச்சுட்டு வர சொல்லுன்னு தலையால அடிப்பான். ஆனா அம்மா என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வாரு? உன்னைய தொட்டிக்குள்ள போட்டு தண்ணிக்கு போகும். போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகும், என்ன? தம்பி உன் பொண்டாட்டி தொட்டிக்குள்ள கிடக்கா. பொண்டாட்டியா? நீதான் பொண்டாட்டி. அப்ப நான் தண்ணிக்கு போயிட்டு வரேன். சரி. புள்ள அழுதுச்சுன்னா அதை எடுத்து ஆட்டி காட்டுறேன். அது என்ன? விளையாட்டு சாமாங்க. ஓ சரி. கரெக்டா அம்மா வாசப்படி தாண்டும் நீ ஆரம்பிச்சிருவேன். என்ன? அந்த வயசுலயேவா? வரான்னு கத்துவா. சரி. நான் டக்குன்னு போய் உங்க அம்மா சேலையை விளக்கிட்டு பார்ப்பேன். எங்க அம்மா தலையை வளர்க்குறீங்களா? எங்க அறிவு இருக்கா? நீங்க ஒரு அண்ணன் தம்பி தானே, உங்களுக்கு அறிவு இருக்கா? உங்களுக்கு மெண்டல் பாருங்க, என்ன சொல்ல காரி துப்ப மாட்டாங்க. என்ன காரி செஞ்சிருக்கீங்க நீங்க? இருக்கு உங்க அம்மா சேலையில தான் தொட்டி கட்டி உன்னை படுக்க போட்டிருக்கான். என்னம்மா நீ நான் என்னமோ உங்க அம்மா சில புதுசா பாக்குறேன். சின்ன பிள்ளை இருந்து 2 மொட்டை முடியா விளையாண்டுருக்கேன். எனக்கு தெரியாதா? அம்மா நானு அவள் சிலைக்கு பார்த்தோன்னே சரி. உள்ள கண்ணாங்கரை இவ்வளவு இடத்துல கிடப்பா. டக்குன்னு எடுத்துட்டு ஆட்டையை பார்த்து எதை? ஆனா அப்ப சேட்டைக்காரி இல்ல? எடுத்து ஆட்டணும் டக்குன்னு எட்டு கையில பிடிச்சுக்குவா. சின்ன பிள்ளைய கையில எதை கொடுத்தாலும் என்ன செய்யும்? இந்த பிள்ளையா இருந்தாலும் பச்சை பிள்ளையா எதை கொடுத்தாலும் வாயில வாங்கி வச்சுக்கோ. அதே தான் அவளும் செய்வான். வாயில வச்சு கிளு பபுக்குன்னு கடிப்பா. பல்லு வேற இல்லையா? எனக்கு ஒரே பூச்சம். ஐயா அந்த பூச்சத்துல போனவன் தான் வெளிநாடு. இப்பதான் திரும்ப வந்திருக்கேன். சரி. ஆமா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஆகலைங்க. நல்ல வேலையா போச்சுவா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மா நல்லா இருக்கா? அம்மா நல்லா இருக்கேன். வைப்பேன் நல்லா இருக்காரு. இன்னும் இருக்கானே. ஏன் அப்படி இருக்கிறீங்க? சாக மாட்டாம கிடைக்காம அப்பவே என்னை விரட்டி விட்டு உங்க ஒப்பந்தேன். அப்படியே? நீ கவலைப்படாத. இனிமேல் உன்னை நான் தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அப்படிங்களா? உன்னை நானே கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு ஒரு விருத்தி உண்டு பண்றேன். விருத்தியா? விருத்தினா? குடும்ப விருத்தி. விருத்தினா பெரிய துருத்தியா வச்சு அடிக்கிறது. கேள்வி ஒரு புள்ள ஊட்டிக்கு ஏற்பாடு பண்ணுவா. அப்படியா? சரி சரி. ஒரு ஆப்ப கடை வச்சு ஆமா ஆமா. அப்பக்கடை அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. அப்பக்கடை அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா. ஓரங்கட்டு ராசாவே
உங்ககிட்ட எது இருந்தாக்கா கொட்டிரு. யார் அழுறது? நான் தான் அள்ளி கொண்டே ஓரமா போனேன். அப்படியா? வேற என்ன பண்றது? சொல்லவா? கொட்டு. என் காதலை சொல்லவா? ம் 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 உசுரா நான் இருக்கேன் உண்மையிலேதானே. உள்ளமெல்லாம் நிறைஞ்சதே மாமனே. என்னை விட்டு என்ன பிரிச்சோ, என்னை விட்டு உன்னை பிரிச்சோ. ஆண்டவனும் ஆடுகிறான் நடந்தாரே. உசுரா நான் இருக்கேன் உண்மையிலேதானே. உள்ளமெல்லாம் நிறைஞ்சதே மாமனே. என்னை விட்டு என்ன பிரிச்சோ, என்னை விட்டு உன்னை பிரிச்சு அவ்வளவுதானா? ஆடினா